பரவாயில்ல மெகந்தி கொஞ்ச நேரத்திலே நல்லாவே செவந்துருச்சு. நான் கூட ரொம்ப நேரம் கையிலே வச்சிட்டு இருக்கணுமோன்னு நினைச்சேன். நல்லா அழகா செவந்திருக்கு. குட்டி பாப்பா, உனக்கு பிடிச்சிருக்கா இந்த மெகந்தி டிசைன்? இன்னும் கொஞ்ச நாள்ல அம்மா விட்டு நீ வெளியே வர போற. அம்மா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன்டா பாப்பா. இன்னைக்கு உன்னைய பார்க்கறதுக்காக நிறைய பேர் வர போறாங்க. ஒரே ஜாலியா இருக்க போகுது போ. ஆனா பாரு, உன்னைய பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா உன் பாட்டிக்கும் உன் சித்திக்கும் உன் மேல பாசமே இல்லை, இன்னுமே வரல. நீ வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேர்கிட்ட போகவே போகாத, சரியா? முக்கியமா உன் சித்தி பூமாரி இருக்காளே, அவகிட்ட போகவே போகாது. அவளுக்கு வர வர சுத்தமா உன் மேல பாசமே இருக்க மாட்டேங்குது. வரட்டும் மேடம், வச்சுக்கிறேன். இங்க வந்தா ஏதாவது வேலை செய்ய சொல்லுவாங்கன்னு மேடம் அங்கேயே இருக்காங்களா? வரட்டும் வரட்டும். என்ன அம்மாக்கும் பாப்பாக்கும் நடுவில் நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு போல. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இவ்வளோ நேரம் ஆகுது, பூமாரியை காணமே, அதுதான் பேசிட்டு இருந்தேன். ஆமா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். அத்தையும் காணோம் பூமாரியும் காணோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. எப்பயுமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை காலையிலே வந்துருவாங்க. இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது. நேத்தெல்லாம் பூமாரி அவ்வளோ எக்ஸைட்டடா இருந்தா, ஆனா அவளை இன்னும் காணோம். மேடம் மேக்கப் பண்ணணும், லிப்ஸ்டிக் போடணும், நிறைய வேலை இருக்கும்ல. போட்டுட்டு பொறுமையா வருவாங்க. வரட்டும், இருக்கு அவளுக்கு. சரி, அவளை விடுங்க. சார், இன்னைக்கு உங்களுக்கும் முக்கியமான நாள் தான். நீங்க இன்னும் கிளம்பாமே இருக்கீங்க. பசங்க நாங்க நூடுல்ஸ் மாதிரி 2 நிமிஷத்துலேயே கிளம்பிடுவோம். நீங்க கிளம்புறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகும். நான்லாம் கிளம்பிடா அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் வந்து நிப்பேன். அது சரி, இப்படியே சொல்லிட்டு கிளம்பாமே இருங்க, அப்புறம் இருக்கு. அதெல்லாம் கிளம்பிக்கலாம். என்ன இந்த ட்ரெஸ்ல நல்லாவே இல்லை நீ. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ட்ரெஸ்ஸை வாங்கினேன்னு தெரியுமா? நல்லாவே இல்லைன்னு சொல்றீங்க. போங்க, இப்பெல்லாம் உங்க கண்ணுக்கு நான் அசிங்கமா தான் தெரியுறேன்ல. ஏன் லூசு, நல்லா அழகா இருக்க, அதுக்காக தான் அப்படி சொன்னேன். என் தேவதைக்கு என்ன குறைச்சல்? ஏஞ்சலே தோத்து போயிடுவா, அந்த அளவுக்கு அவ்வளோ அழகா இருக்க. போதும் போதும், ஐஸ் வச்சது. அப்படியே ஐஸ் வச்சு எல்லாத்தையும் மழுப்பிடுங்க. எங்க தான் போனா இந்த பைத்தியக்கார பூமாரி? இதுல நான் சீக்கிரமா வந்துருவேன், நீ தான் வர்றதுக்கு லேட் ஆகும். நான் காலைல வந்த உடனே எல்லா வேலையும் முடிச்சிருவேன். நல்லா வாயில விளக்கு நீ தேய்ச்சிக்கிட்டு பேசிட்டு இருந்தா. ஆனா பார்த்தா இன்னும் காணும். பாரு, அவ வீட்டுக்கு போய் இப்ப அடிச்சு இழுத்துட்டு வரேன் பாரு அவளை. இந்தாப்பா சஞ்சய் தம்பி. ஐயோ வந்துருச்சே பூமர் ஆண்டி, என்னன்னு கேட்க போகுதுன்னு தெரியலையே. வாங்க ஆண்டி வாங்க. அப்புறம் என்னப்பா, அண்ணனுக்கு வளகாப்பு அடுத்து உனக்கப்ப. அதான் சொல்லிட்டீங்களே, நீங்க சொன்னா என்ன, அடுத்த நிமிஷமே பண்ணிக்க வேண்டியதான். இப்படியே இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தாப்பா ஓட்டிட்டு இருக்க போற? எப்பதாப்பா நீ மேரேஜ் பண்ணிக்குவ? கூடிய விரைவில் ஆண்டி, கண்டிப்பா மேரேஜ் உங்க தலைமையில தான் நடக்கும். ஏன் தலைமையிலையா? ஆமா, என்ன பண்றது. எங்க அம்மா கிட்ட கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னா, எங்க அம்மா நம்ம கிட்ட ஒரு சொந்த வீடு இல்ல, அது இல்ல இது இல்ல, உன் அண்ணனுக்கு இப்பதான் கல்யாணம் பண்ணி வச்சோம், உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா காசு வேணும், அப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா தானப்பா சொல்றாங்க. கரெக்டா தான் சொல்றாங்க. ஆனா இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு வயசாயிட்டே போகுது, இன்னும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு கேக்குறீங்களே. அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, என்னப்பா? உங்க வீட்டு பக்கத்துல ஒரு குட்டி நிலம் ஒண்ணு வச்சிருக்கீங்களே, அத அடகு வச்சுட்டு அதுல வர காசை கொடுத்தீங்கன்னா நாளைக்கே மேரேஜ் பண்ணிக்கிறேன்றேன். அடப்பாவி, தெரியாதனமாவில மேரேஜ் பண்ணி கேட்டுவிட்டேன். முட்டா கழுத்துல போட்டுருக்கிறது கையில போட்டுருக்கிறதுலாம் கழட்டி கொடுங்க, இப்பே மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் சொல்லுமா, பேசாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். என்னங்க இது யோசனை? ஒண்ணு இல்லப்பா, உங்க அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். நீ அப்புறமேட்டு எப்போ உனக்கு மேரேஜ் பண்ண தோணும் அப்ப பண்ணிக்கோ, கவலை இல்லை. இனிமேட்டு நான் அந்த கேள்வி கேட்க மாட்டேன். ஆண்டி இந்த ஆண்டி, இனிமேட்டு எந்த பூமராவது வந்து எப்ப கல்யாணம்னு கேப்பீங்க, கேட்டீங்கன்னா உங்க எல்லாருக்கும் இதே பதில் தாண்டி வந்துடுறது. எங்க போனாலும் எப்பப்போ உனக்கு மேரேஜ், எப்பமோ உனக்கு மேரேஜ், வயசாயிட்டே போதுல, ஏன் வயசாகுதுன்னு எங்களுக்கு தெரியாதா? இவங்க தான் வந்து சொல்லணும் பாரு, சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. ஐயோ, அந்த பைத்தியத்தை வேற போய் பார்க்கணும்னு நினைச்சேன். இந்த பொம்பளை கிட்ட பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிருக்கேன். முதல்ல போய் அந்த பைத்தியத்தை எழுதிட்டு வரணும். மாடர்ன் பூமாரி ட்ரெடிஷ்னல் பூமாரி ஆயிட்டாளா, அதான் பார்த்து சிரிச்சேன். ஏய், யார் சொன்னா? மகாலட்சுமி மாதிரி அவ்வளோ அம்சமா இருக்க தெரியுமா? செம்ம கியூட்டா இருக்க பூமாரி. நீ வேணா நம்ம செல்லக்குட்டிஸ் கிட்ட கேளு, அவங்களே சொல்லுவாங்க. அதெல்லாம் கலாய்க்க மாட்டாண்டி, இதுல தாண்டி அழகா இருக்க. சுடிதார் எல்லாம் போட்டு ரவுடி மாதிரி இருந்த, இந்த சேலையில தான் அம்சமா பொண்ணு மாதிரி இருக்க. செம்ம அழகா இருக்க. அங்க வரவங்க எல்லாம் கேட்க போறாங்க, எந்த பூ மாதிரி அடுத்து உனக்கு தான் கல்யாணமா அப்படின்னு கேட்க போறாங்க. அடி போடி. இந்தாடி, ரெடி ஆனியா இல்லையா? அடடடே, என்ன அம்சமா இருக்க, ஏற்கனவே பற்று போல இருக்கு. ஏ பூமாரி, இப்பதாண்டி நீ அழகா லட்சணமா இருக்க. உன்னை அங்க பாக்குறவங்க எல்லாம் ஆச்சரியப்பட போறாங்க. ஆமா அப்படியே ஆச்சரியப்பட்டுட்டாலும். இந்தாடி, கழுத்து ஃபுல்லா அந்த நகை எடுத்து மாட்ட சொன்னல, நகை ஏண்டி போடாம இருக்க? இந்த ட்ரெஸ் போட்டு இருக்கிறதே கசகசன்னு இருக்கு, இதுக்கு மேல நகையை வேற வாங்கி மாட்டணுமாவே.
இதுக்கு மேல நான் நகையை தூக்கி போட்டா அவ்வளவுதான், கீழே விழுந்துற வேண்டியதான் வெயிட் தாங்காம. அம்மா நான் நகையெல்லாம் ஒழுங்கா வச்சுக்க மாட்டேம்மா, அங்க வர நிறைய பேர் வருவாங்கம்மா, தெரியாம தொலைச்சிட்டேன்னா என்ன பண்றது? அதனாலதான் நான் நகையெல்லாம் போடல, சிம்பிளா ஒரே ஒரு செயின் போட்டிருக்கேன், அதுவும் உள்ள இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ சொன்ன மாதிரி பாரு, வளையல் போட்டிருக்கேன், மோதிரம் போட்டிருக்கேன், தலை நல்லா பின்னி வலிச்சு எண்ணெயை தேய்ச்சி வலிச்சு பின்னி தலை நிறைய பூ வச்சிருக்கேன், பட்டு புடவை நல்லா பார்த்துக்கோ, பட்டு புடவை கட்டியிருக்கேன். இவ்வளவு கட்டது உனக்கு கணக்கு தெரியல, அந்த செயின் மாட்டாதது கணக்கு தெரியுதா? இந்த செயின்லாம் வேணாம், எனக்கு இதுக்கு மேல எதுவும் போட முடியாது, ஏற்கனவே இந்த சாரியே வெயிட்டா இருக்கு. சரி என்னமோ பண்ணி தொலை. சரி சரி சீக்கிரம் வாங்க கிளம்பலாம், சம்பந்தி வீட்ல இருந்து வேற அவ்வளவு தடவை கால் அடிச்சு கூப்பிட்டாங்க. அந்த வரமா. So beautiful, so elegant, just looking like a wow. Just looking like a wow. போதும் போதும், ரொம்ப தான் அப்படியே வர்ணிக்கிறீங்க. செம்ம அழகா இருக்கடி என் பொண்டாட்டி. சரிடா புருஷா, நான் அழகுதானே எனக்கு எப்பயோ தெரியும். அது சரி. ஏய் வா ஃபீ. உங்க ரெண்டு பேரையும் நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஏய் சச்சா அப்படிலாம் இல்ல. ஸ்வேதா இவ அஃபி என்னோட காலேஜ் மேட். ஆஹா, காலேஜ் மெட்டா இல்ல கிரஷா? ஏய் சும்மா ரீ, அதெல்லாம் அவளுக்கு தெரியாது. நான் சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்? பைத்தியம் அமைதி வர்றி. என்னப்பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எவ்வளவு பெரிய சீக்ரெட்? சேச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஓஹோ, நான் வந்து உங்க சீக்ரெட்டை கெடுத்துட்டனோ? சீக்ரெட்லாம் இல்லைங்க, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். என்னது? ஒன்றும் இல்லைங்க, சும்மா. என்னமோ போங்க, என்னமோ ரெண்டு பேரும் என்கிட்ட இருந்து மறைக்கிற மாதிரி தெரியுது. ஏய் சேச்சா அப்படிலாம் எதுவும் இல்ல. சரி அதை விடுங்க. ஹாய் ஸ்வேதா, நான் தான் அஃபி. உங்களை பற்றி என்கிட்ட நிறையவே சொல்லியிருக்காரு. பரவாயில்லையே, என்னை பற்றி சொல்லியிருக்கானா? அதுவே ஆச்சரியம்னா. சாரிப்பா, மேரேஜ் டைமில் நான் ஊரில் இல்லை, துபாயில் இருந்தேன், அதனால தான் வர முடியல. ஏய் இட்ஸ் ஓகே, அதான் இப்போ வந்திருக்கீங்களே. ஏய் உனக்கு ஒன்று தெரியுமா? என்னது? அஃபிக்கு துபாயில மேரேஜ் ஆக போகுது, துபாய் மாப்பிள்ள. ஓ சேட். அடியே எவ்வளவு நல்ல விஷயம் சொல்ற, சேடுன்ற பைத்தியக்காரி உன் காதுல விழுந்துற போதுரி. சேட் அவளுக்கு இல்லை, உங்களுக்கு. அமைதியாரி. ஐயோ வெக்கத்தை பாரு, வெக்கத்தை பாரு. இன்னும் மேலே அந்த லவ் குறையில போலையே. அடிச்சி வாய் மூடு பைத்தியம். சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சும்மா இரு, நான் பல்ல உடைக்க போறேன் பாருப்ப. என்னதான்ப்பா உங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய டிஸ்கஷன் நடக்குது? கேட்குறாங்களே, சொல்லுப்பா. அது ஒன்றும் இல்லை, இன்னும் யாரெல்லாம் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. அதுக்கு அவ்வளோ பெரிய டிஸ்கஷன்? என் காதில் என்னமோ சேடுன்னா விழுந்துச்சு. ஆமாங்க சேடு தானே. இவள அது ஒன்றும் இல்லை, நிறைய பேர் வருவாங்க, கசகசன்னு இருக்கும், அவளுக்கு கொஞ்சம் சேடா இருக்கும், அதுதான் சொல்றா. ஓ ஓகே 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 கைஸ், நான் ஸ்வேதாவை தான் பார்க்க வந்தேன், ஸ்வேதாவை பார்த்துட்டேன். ஏய் என்ன அதுக்குள்ள கிளம்புறியா? ஒழுங்கா இருந்துட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு தான் போகணும். ம் ஷாக்கை பற்றியா? அட இல்லைடா, நான் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போவேன். நீங்கள் ஏதோ பெருசாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு நல்லா நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். யூ கைஸ் கேரி ஆன். அட அப்படிலாம் இல்ல. ஓஹோ, சரி எங்க உன் ஃபியான்ஸே? அவன் வெளியே யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான். சரி கைஸ் யூ கேரி ஆன், நான் போய் அவனை பார்க்குறேன். ஏய் இந்தம்மா, ஏய் எங்க போற நில்லு. அவள் போய் 6 மாதம் ஆகுது. சிரிக்காதரா, பல்ல உடைக்க போகிற பாரு. அவளை பார்த்த உடனே அப்படி பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வருது போல. ஏய் நான் என்னடி பண்ண, நீ இந்த நடி கலர்னு எல்லாத்தையும். ஆமா ஆமா கிளறிட்டாலும் உண்மையை சொல்லுங்க, அவன் மேல கொஞ்சம் லைட்டா ஓரமா ஒரு லவ் இல்ல? ஓரமாலாம் இல்ல. உண்மையாவா? ஓரமா இல்ல, மனசு ஃபுல்லாவே அவதான் இருக்கா. எடு செருப்ப. அடி அடி சும்மா சொன்னேன், சாரி தெரியாம சொல்லிட்டேன். காம் டவுன். எல்லார் மனசும் லப்பு டப்புன்னு துடிக்கும் போது என் மனசு மட்டும் ஸ்வேதா தாண்டி துடிக்கும். அது சரி. டே புஷா, இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வையேன், வளகாப்பு முடிஞ்சு குழந்தை பிறந்து அது ஸ்கூலுக்கு போய் வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி அதுக்கே வளகாப்பு நடத்திடுவாங்க. சீக்கிரம் போய் கிளம்பியா. ஓகே முதலாளி மேடம். வாளு.